நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த தாமரை குளத்தில் தான் இருக்கோம். இந்த தாமரை குளத்தில் வந்து அதிகமாக மீன் இருக்குன்னு சொன்னாங்க. இதே மீன் இருக்கான்னு பார்க்கலாம். போவோம். காலையில் நிறையா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏரியாவில். வலையெல்லாம் போட்டுருப்பாங்க. வலையெல்லாம் பிஞ்சு வைக்கிறாங்க. உச்சியில் இப்போ ஒரு ஆள் விசாரிச்சு, இந்த மலை உச்சியில் வாக்கி டாக்கிக்கான டவர் இருக்கான். இந்த மொத்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்கிற வாக்கி டாக்கி அந்த டவரில் தான் கண்ட்ரோல் ஆகுமா. அவர் அந்த அண்ணன் மேலே போயிட்டுருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறி இறங்குவாராம். அவர் சர்வீஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு மேலே தான் டியூட்டியே. அந்த வாக்கி டாக்கியை வந்து பராமரிப்பு, அந்த டவரை பராமரிப்பு இதுதான் அவங்க வேலை. நானும் மீனை பார்த்துடலான்னு பார்க்குறேன். ஒரு மீன் கூட இல்லை. இங்கே சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. பாலு தப்புது மீன். பாருங்க, இங்கே ஒரு ஆள் வலையை பார்த்து இடங்களாக இருக்குது. மீனெல்லாம் தெரியாது நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அமைதியான சூழல் நல்லா இருக்கு. காக்கா குருவி நல்லா கத்துது, விழுது மேலே வரைக்கும் போகுது. விழுங்களாண்ணா? மீன் பிடிப்பீங்களா? நிறையா இருக்கா? இருக்கு. ஏதோ ஒரு நேரம் விழுகு, 2 கண்டை 3 கண்டை விழுகு. தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்கா? ஆமாம் ஆமாம். தெரியவே மாட்டுது மீன். மீன் போயிடும் தெரியாது. காலையில் இப்போ பிடிச்சிட்டிங்களா? இனிமேல் தான் முடிய போகிறீங்களா? இப்போ தான் வாழை சொன்னேன். இப்போ வலை ரொம்ப மெல்லிசு மாதிரி தெரியுதா? இந்த புல் வலை அப்படித்தான். பாறை வலை வரப்போ மெல்லிசான வலை தான் வருது. அந்து போயிடாதா? வலை பெரிய அண்ணில் விழுந்து அந்த அந்து போவேன். தண்ணி முரட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. தலைமையில் மீது வருது வார வலை போகிறோம். இதை பூரா சிக்க எடுத்து மறுபடியும் பண்ணும்போது தவிச்சு போகணும்ல. புதுசு வாங்கிருக்கீங்களா? ஆமாம், அப்போ போடணும். ஒரு நேரத்து வேலை இருக்குது. எப்படி ஒரு 5 கிலோ அந்த மாதிரி இருக்குமா? வீட்டு பாட்டுக்கு. சும்மா பொழுதுவாங்க வீட்டு பாட்டுக்கு. அப்படியா? வீட்டுக்கு பிடிக்கிறீங்களா? வலை சும்மா காக்கலை வலை தான். ஏதோ பொழுது போகாத நேரம் போடுறது. மீன் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல? சும்மா 200 கிராம் 150 கிராம் அப்படிதான் இருக்குமா? ஒரு 1/2 கிலோ 1 கிலோலாம் இருக்காதா? புறாமே கெண்டை தானா? சிலேட்டு கண்டா. இப்போ வேறு வகை எதுவும் இல்லை. உருவாகிடும். அது இது எங்கே வர்த்தா? இது வருஷம் பூரா இருக்கும்ல? ஆமாம். வார தண்ணியில் வராது. இதில் பார்த்தேன், அது ரொம்ப நட்டு குத்தலாக இருக்குது. சைடு தானேப்பா அது பிடிச்சாலும் அதெல்லாம் வலுக்குண்ணா கீழே தானே வரணும். அதில் தான் உங்களுக்கு ஸ்டெப்பு படி இருக்கிற முடிக்கிறது. ஏறி இறங்கிருங்க. கால் முடிக்க எங்கள் ஊர் போயெல்லாம் 10-20 போய் இறங்கிடுவாங்க. அப்படி அது பழக்கமானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ஆள் போகிறாருல போலீஸ்காரன்னு, அவர்லாம் ஈஸியாக ஏறி இறங்குற பண்ணுறாரு. அங்கே 2 பேர் டியூட்டியில் இருப்பாங்க. போயிட்டு வந்துடுவாங்க. அதே அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஒரு நாள் டியூட்டி மாற்றுவாங்க. அப்போ போய் வர சாப்பாடெல்லாம் அவங்க எப்படி மேலே கொண்டுட்டு போயிடுவாங்களா? கொண்டு போயிடுவாங்க. அதே போய் இறங்கி வரணும்னா தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்கு. இங்கேருந்து போகிற இந்த நாள் ஏறி இறங்கணும்னா கஷ்டம்தான். போகிறாங்க பாவம். அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நண்பர்களே, இந்த மரத்தை பாருங்கள், விழுது விட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் விழுது வந்து கீழே ஊண்டிடுச்சு. இது ஒரு பார்க் மாதிரி இருக்குது. எனக்கு பக்கத்தில் நல்லா இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளாட்றாங்க, குழந்தைகள்லாம் நல்லா அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆக்ஸாக உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். சவுக்கு தோப்பு தான் ஃபுல்லாக. கிளி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கிளி சத்தம் கேட்குது பாருங்க. குழந்தையால் உள்ள ஜிம்மு நினைக்கிறேன். ஜிம்மெல்லாம் உடஞ்சி போச்சு. இல்லை, நல்லா இருக்கு.
எடுக்கிறது. குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது. சுற்றி வயல்வெளி தான் பார்த்தேன், வெளியெல்லாம் வயல்வெளி. உட்காந்துக்கிட்டு ஆடுறது. எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதுதான் குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து என்னை பிக்னிக் மாதிரி வந்து போகிறாங்க. நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது. நல்லா சவுக்கு தோப்பு ஒவ்வொன்று 100 அடி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஏற்ற வளர்ந்துருக்கு. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம SJ75 vlog ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.